27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது. அனுமதி வழங்கல், மருத்துவ உதவி, நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன. இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்படும் என்பதை உறுதியோடு நான் இங்கே சொல்லுகிறேன். முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அவள் நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் என்னென்ன குறைபாடுகள், எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, அந்த விவரத்தை தான் நாங்கள் அரசுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம். வணக்கம். இது கேள்வி களம். கரூர் துயர நிகழ்வு என்பது நீதிமன்றங்களில் விவாதிக்கப்பட்டு இன்று சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையேயான ஒரு வாத பிரதிவாதமாக ஒரு கடும் வாக்குவாதம் இன்று நடந்திருக்கிறது. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள். முதலமைச்சர் ஒரு விரிவான அறிக்கையை தன்னுடைய பதிலாக தந்திருக்கிறார். 7 மணி நேரம் தாமதமாக வந்ததுதான், விஜய் குறிப்பிட்டு சொன்ன நேரத்திலிருந்து 7 மணி நேரம் தாமதமாக வந்ததுதான் இந்த துயர நிகழ்வுக்கு காரணம். அங்கு காத்திருந்த மக்களுக்கு உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை அந்த கட்சியினர் செய்யாமல் போனதும், போலீசார் சொன்னதை கேட்க மறுத்ததும் முக்கியமான காரணம் என்று சொல்லியிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்தினுடைய அலட்சியம்தான் இதற்கு காரணம் என்று பதில் சொல்கிறார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் ஒரே நேரத்தில் இரவில் ஏன் இந்த பிரேத பரிசோதனை நடந்தது, எப்போது தொடங்கி எப்போது நடந்தது, ஒரே நேரத்தில் 5 மேஜைகள் போடப்பட்ட விவகாரம் எதனால் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். நிறைவாக 2 கருத்துக்கள் நம்முடைய விவாதத்தில் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளத்தக்கன. இன்றைய ஹிந்து ஆங்கில நாளேடு உச்சநீதிமன்றத்தினுடைய முறைகேடான தீர்ப்பு என்று சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய அந்த விசாரணை என்ற அறிவிப்பு என்பது மிக மோசமான தவறான தீர்ப்பு என்று கடுமையாக சாடி விமர்சித்து எழுதியிருக்கிறது.
மரணங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று முதலமைச்சரும், நான் அரசியலுக்காக பேசவில்லை, அக்கறையோடு பேசுகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவரும் சொல்கிறார்கள். இதில் அரசியல் செய்வது யார், அக்கறை காட்டுவது யார் என்று பேசப் போகிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய திரு அப்துல் சமது அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் சமது அவருடைய முதற் பார்வையை கேட்கணும். இன்றைய முதலமைச்சருடைய விளக்கம் அப்படின்ற ஒன்று சமூகத்தில் பலதரப்பட்டவருடைய கருத்து இதில் இருக்குது. நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் சில கேள்விகள் மீண்டும் மீண்டும் பேசப்படுவது நள்ளிரவில் ஏன் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது, தடியடி நடத்தப்பட்டதா அப்படின்றது தொடங்கி மின்சாரம் அணைக்கப்பட்டது அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் ஏற்கனவே ஆரிய சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இது அடுத்த கட்டமாக பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறார், முதலமைச்சர் பதில் சொல்கிறார், அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நீங்களும் அந்த விவாதத்தினுடைய ஒரு சாட்சி. உங்கள் கோணம் இதில்? அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சரனுடைய பதில் என்பது அவருடைய தொடக்கம் முதலே இந்த அரசு எப்படியெல்லாம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை இன்றைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படுத்தினார். அது எப்படி இருந்துச்சு சொன்னால், ஒட்டுமொத்தமாக அந்த அறிக்கையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி அந்த இதில் வெளிப்பட்டுச்சு. முதலமைச்சரினுடைய நடவடிக்கைகளை பற்றி அந்தளவுக்கு ஒரு முதிர்ச்சி வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதாவது இதை பொத்தாம் பொதுவாக அரசியலுக்காக யார் இதெல்லாம் காரணங்களாக ஆக்குகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, நடந்த உடனே இதை வேறு லாபத்துக்காக பயன்படுத்தாமல் உடனடியாக அந்த களத்துக்கு போவதும், அந்த மக்களை மீட்பதற்கும் அதுக்கான அமைச்சர்களை அனுப்புவதும், மருத்துவர்களை அனுப்புவதும். இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் சம்பந்தமான பிரேத உடல் கூறாய்வு சம்பந்தமான ஒரு விரிவான அறிக்கையை இன்றைக்கு அவையில் தெளிவுபடுத்தியிருக்கார். இன்றைக்கு அங்கே அந்த உடல் கூறாய்வு செய்வதற்கு 3 மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 22 மருத்துவர்களை அதற்காக வர வைத்து 14 மணி நேரம் அந்த உடல் கூறாய்வு நடந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லி, ஆனால் விமான விபத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்த அந்த விபத்தில் கூட 12 மணி நேரத்திலேயே அவர்கள் உடல் கூறாய்வு நடந்திருக்கிறது அந்த செய்தியெல்லாம் இன்றைக்கு மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஆக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதில் இறந்திருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய மக்கள் இறந்திருக்கிறார்கள். அந்த கவலையும் அந்த அக்கறையும் அதில் வெளிப்பட்டுச்சு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு இடத்த நான் குறிப்பிட்டு சொல்லணும். என்னன்னு சொன்னால், தர்ணா நடக்குது. சபாநாயகர் முன்னால் முற்றுகையிட்டு எல்லா எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்திருக்கும் போது உடனடியாக சபையினுடைய சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னால், உடனடியாக சபை காவலர்களை அழைத்து அவர்களை வெளியேற்றுங்கள் என்று ஒரு உத்தரவு தான் சபாநாயகர் இடுவார். ஏன்னா சபாநாயகர் இருக்கையே முற்றுகையிட்டு முழுமையாக உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கூட முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உங்களுடைய கோரிக்கை என்ன, இங்கே பேசுனதில் எந்த வார்த்தையை நீக்க சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள், நான் நீக்க சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, உங்களுடைய கேள்விகளை எழுப்புங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு உச்சமாக என்னால் பார்க்க முடியுது. ஒரு சபையில் எதிர்க்கட்சிக்கு தர வேண்டிய அந்த பேசக்கூடிய உரிமையை மறுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வெளியேற்றணும்னு சொன்னால் 1 நிமிஷத்தில் சபாநாயகர் உத்தரவு போடுவார், காவலர் தூக்கி போட்டுருவாங்க வெளியில். இதுதான் யதார்த்தம் நடக்கக்கூடியது. 5 நிமிடத்துக்கு மேலாக முற்றுகை நடந்து கொண்டிருக்கிறது, 10 நிமிடத்தை கடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கூட முதலமைச்சர் நிதானமாக பேசுகிறார். பேசி அவர் பதில் சொல்ல சொன்னால் எந்த வார்த்தையை நீக்கணும் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்வதற்கு கூட அவரால் முடியவில்லை. எந்த வார்த்தை நீக்கணுன்றது சொல்ல விரும்பல. ஆனால் வெளிநடப்பு செய்து போய்விட்டார்கள் என்பதுதான் பார்க்க முடியுது. இதில் அக்கறையோடு செயல்பட்ட முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துல நிற்கிறார். இன்றைக்கு இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த நடிகர் விஜய் உடனடியாக அங்கேருந்து புறப்பட்டு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு போகலங்க. அவர் போகலன்னா கூட பரவாயில்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது ஒருத்தர் நின்றாங்க. நான் மறுநாள் அன்னைக்கு நான் போனேன் சம்பவ இடத்துக்கு. அன்று இரவே முதலமைச்சர் போகிறார், மறுநாள் காலையில் துணை முதலமைச்சர் போகிறார். துணை முதலமைச்சர் அங்கே இருக்கும்போது நானும் அங்கே இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நபர் கூட அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வரவில்லை என்று சொன்னால், இந்த கட்சி எதை போன்ற கட்சி என்பதை பற்றி ஒரு விமர்சனம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கப்படவில்லை. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆளுங்கட்சி, நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர், இது மாதிரியான பிரச்சனைகளை எப்படி அணுகிருக்கிறீங்க கடந்த காலங்களில்? அதை தான் கேட்டாங்க. தூத்துக்குடியினுடைய ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டின் போது நீங்கள் பதில் சொன்ன விதம் என்ன?
நீங்கள் தொலைக்காட்சியை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்ன ஒரு மிக அவலமான அந்த வார்த்தை இன்றைக்கு எந்த முதலமைச்சர் சொல்லியிருக்காங்களா? அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் இந்த பிரச்சனை இவ்வளவு ஒரு கருணை கண்ணோடு ஒரு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு சூழல் நிலந்திருக்கிறது, இதை உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற நிலையில் முதலமைச்சர் இரவோடு இரவாக போய் ஏற்கனவே அமைச்சர்கள்லாம் அனுப்பி இந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கும் போது நீங்கள் வாழ்த்த வேணாம். இதுக்கு காரணமாக இருந்த இந்த விஜய், நடிகர் விஜய், தாவாக்கா கட்சி இது என்ன முதல் முறையாக இன்றைக்கு வந்து கரூரில் இந்த சம்பவம் நடந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது அசம்பாவிதம் நடக்கணும்னு நினைச்சாங்க, துயர சம்பவத்துக்கு காரணம் அரசாங்கத்தோட அலட்சியம்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இதை எப்படி அலட்சியம்னு சொல்ல முடியும்? அதாவது வந்து இவங்க வந்து ஒரு சில கட்டுப்பாடை விதிக்கிறாங்க, இவங்களுடைய நடவடிக்கைகள் தெரியுது. விஜய் கட்சியினுடைய தாவேகாவினுடைய நடவடிக்கைகள் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இல்லை, இதை விட பல லட்சம் கூட்டங்கள் கட்டுப்பாடு நடந்திருக்கிறது. இது கட்டுப்படாத கூட்டம்ன்றதை திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துறோம். அப்போ ஒரு கட்டுப்படாத கூட்டமாக இது இருக்கிறது. அது எலக்ட்ரிக் போஸ்டா, அது டிரான்ஸ்ஃபார்மரா, அது தகரத்தை சீட்டா, எதை பற்றியும் கவலைப்படாமல் எகிரி விழக்கூடிய அளவுக்கு ஒரு மூர்க்கமான, எதை பற்றியும் கவலை இல்லாத, கொச்சையாக தற்கூரி என்று சொல்கிறார்கள், அப்படி ஒரு எதை பற்றியும் ஒரு விவரம் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கட்டுப்பாடுகளை விதிச்சார். இந்த விஜய் என்ன சொல்றாரு? எங்களுக்கே கட்டுப்பாடா? உங்களை சந்திப்பதற்கு கட்டுப்பாடு விதித்தால் நான் கட்டுப்படணுமா அப்படின்னு அந்த மக்களை பார்த்து தூண்டிவிடக்கூடிய வகையில் பேசுறாரு. அப்போ ஒரு அரசு என்ன செய்யும்? எவ்வளவு கட்டுப்படுத்தினா இது தேவையில்லாத அரசியல் விமர்சனங்கள் வரும்போது அப்பயும் சொல்றாங்க. இந்த பிரச்சனையில இன்றைக்கு கூட முதலமைச்சர் வந்து பதில் சொல்லும்போது ஒரு செய்தி சொல்றாரு, அந்த இடத்துக்கு வரும்போது 7 மணி நேரம் தாமதமானார் என்பது மட்டுமல்ல, தாமதமாகி அங்க வந்த இடத்துலங்க ஒரு 35 அடி மீட்டர் தூரமாக அக்ஷயா மருத்துவமனைன்ற அந்த இடத்த நின்று நீங்க பேசுங்க, உள்ள நுழைய வேணாம், நெரிச்சல் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை உயர் அதிகாரிகள் அவருடைய இணைச் செயலாளர் இடத்த சொல்றாங்க. அதை மட்டும் கேட்டிருந்தாலே இந்த நெரிச்சல் ஏற்பட்டிருக்காது. ஒரு 35 மீட்டர் அளவுக்கு உள்ள நுழைஞ்சதனுடைய விளைவு அங்க மக்கள் அலையாக திரண்ட அந்த இடத்துல மெரிச்சதனுடைய கீழே விழுந்தாங்க, அவங்களை ஏறி மெரிச்சாங்க. மெதிப்பட்டு தான் 10 குழந்தைகள் உட்பட 41 பேர், 18 பெண்கள் உட்பட 41 பேர் ஒரு மோசமான மரணத்தை தழுவக்கூடிய ஒரு நிலைமை வந்து சொன்னா அதற்கு முழுக்க காரணம் விஜயினுடைய அலட்சிய போக்கு. இன்றைக்கு வரைக்குமே அதை பத்தி அவர் கவலைப்படலைங்க. கவலைப்பட்டதுக்கான ஒரு வெளிப்பாடே தெரியல. அவர்கிட்ட ரெக்ரெட் இல்லைன்றீங்க? ஒண்ணுமே இல்லை. இது அதாவது குறைஞ்சபட்சம் அவங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவராக நீங்க அனுப்பி நீங்க போய் அங்க இருங்க, என்னன்னு பாருங்க என்ன நடந்துரும். இவ்வளவு துணிச்சலா நீங்க வந்து எங்களுக்கு என்ன கட்டுப்படுத்துவீங்களா? நான் உங்களை பார்க்கறதுக்கு நான் கட்டுப்படணுமா? அப்படி பழி வாங்கணும்னா என்ன வந்து பழி வாங்க சிஎம் சார்ன்றாரு. இல்ல, அதாவது வந்து இது வந்து இது எல்லாத்தையுமே அரசியலாக ஆக்குறது, அரசியலாக்கி அரசியல் ஆதாயத்தில் தேட முடியுமா, ஆளுங்கட்சிக்கு எதிரான சிந்தனை கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறாரு. கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னார். இன்றைக்கு கொள்கை எதிரியோடு எந்த அளவுக்கு இணைந்து செயல்படுகிறார் என்பதை பார்க்குறோம். ஜோசப் விஜய்னு மதத்தை சொல்லி இவரை வந்து கொச்சைப்படுத்திய அந்த நபர் எச் ராஜா இன்றைக்கு கொண்டாடுறார். இவரை தூக்கி இவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அப்படி முட்டு கொடுக்கிறார். அண்ணாமலை முட்டு கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் அதாவது அவருடைய பரப்புரையில் வந்து தாவேகா கொடி வந்துட்டதால அப்படியே சந்தோஷப்படுறாரு. இப்போ இதெல்லாம் அரசியலா இல்லையா? எது அரசியல், எது அக்கறை? இதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாம இது மாதிரி சம்பவம் நடக்கிறத எந்த அரசியல் கட்சி தலைவருமே விரும்ப மாட்டாங்க. முதலமைச்சர் சொல்றார், எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று விஜயும் சொல்லிட்டு தான் இதுக்காக வேண்டி நிவாரண பணிகள்ல, மீட்பு பணிகள்ல ஈடுபட வைக்கிறாரு. இவரும் நேரா களத்துக்கு போறாரு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கொடியே, தாவேகா கொடியை பிடிச்சிட்டு வந்ததால வேண்டி எடப்பாடி பழனிசாமி அப்படியே குதூகலமாக சந்தோஷமா கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு பேசுறாரு. கூட்டணி வரப்போகுது அப்படின்னு ஆளுங்கட்சி எச்சரிக்கிற மாதிரி பேசுறாரு. இந்த பக்கம் பார்த்தோம் சொன்னா கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு கொள்கை எதிரியோடு முழு சரணாகதி ஆகி இன்றைக்கு முழு கட்டுப்பாடு என்ன பூனை வெளி வந்த கதையா? இன்றைக்கு இவர்கள் யார், இவருடைய பின்னணி என்ன, எதற்காக வேண்டி தமிழ்நாட்டில் இவர் இன்றைக்கு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் பல்வேறு யூகங்கள் இருந்துச்சு பாருங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு வெளிப்படையாக பிஜேபியினுடைய இயக்குதலில் இயங்கக்கூடிய ஒரு நடிகராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். இல்லை 2-3 கோணம் இருக்குங்க. ஒன்று, நடந்தது விபத்து, நெரிசல், தாமதமாக வந்தார், பெரும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், கட்டுப்பாடற்ற கூட்டம், அதனால ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு பார்க்கறது ஒரு கோணம். அந்த மாதிரி ஒரு கிரைசிஸை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி இல்லை, அமைப்பு ரீதியான வலிமையோ அந்த லோக்கலாக இருந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. அதனால் அந்த துயரத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறதா வேண்டாமா, எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்குவமின்மை அப்படின்றது இன்னொரு கோணம். ஆனால் இன்னொரு கோணம் எதிர்முகாமில் வைக்கிறது வந்து சதி கோட்பாடு,
கத்தியால் குத்துனாங்க, பிளேடால் அறுத்தாங்க, தண்ணி பாட்டிலை தூக்கி வீசினாங்க, தடி கொண்டு அடித்தாங்க, ஆம்புலன்ஸை சும்மா வரவழைத்து அங்கே பதட்டத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றது. இப்போ அதை நீட்சியாக இப்போ என்னிடமோ நடந்து முடிந்து விட்டது. இன்றைக்கி சிபிஐ அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அவங்க இன்னும் டேக் ஓவர் பண்ணல. அப்படி டேக் ஓவர் பண்ணாதனால 2 அக்யூஸ்ட் இன்றைக்கி விடுதலை ஆகிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தில் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். சிபிஐ விசாரணை போயிடுச்சு. அவங்க வழக்கமாக இது போன்ற கேஸில் நீதிமன்ற தீர்ப்பு ஆணை வந்தால் அடுத்த நாளே பொறுப்பு எடுத்துருவாங்க. அவங்க பொறுப்பு இன்னும் என்ன காரணத்தினாலே இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. அந்த கைதான 2 அக்யூஸ்டையும் இன்றைக்கி கரூர் நீதிமன்றம் பிணையில் விடுவிக்குது. இதையும் சமகாலத்தில் பார்க்குறோம். நம்ம மற்ற விருந்தினுடைய கருத்தை கேட்டு வரேன். டாக்டர் சுமந்த், உங்கள் கோணம் என்ன? சட்டமன்றத்தினுடைய வாத பிரதிவாதங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க முயற்சிப்பார்கள்ங்கிறது எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. பலமுறை சில விஷயங்கள் திமுக எதிர்க்கட்சியாகும்போது முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருக்கு கேட்கும்போது சொன்னார், அரசியல் செய்யாமல் எதிர்க்கட்சி அவியலா செய்யும்னு கேட்டார். ஸோ த சேம் அப்ளைஸ் டு ஏடிஎம்கே ஆல்சோ. யார் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் இத்தகைய முயற்சிகள் செய்வார்கள். விஜயை அவங்க குறை சொல்லலை, விஜயோட கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க, அதனால குறை சொல்லலை. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இப்போ விஜய் மேலே தப்பு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக தார்மீக ரீதியாக அவர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வருத்தம் கூட, அதாவது எஸ் நாட் ஈவன் அப்பாலஜைஸ், எஸ் நாட் ஈவன் டேக்கன் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் அவரை நிச்சயமாக அரசியல் ரீதியாக பாதிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏன் இவ்வாறு செயல்படுகிறார்கள்னா, எதிர்க்கட்சிகள் அவரோட ஒரு கூட்டணி வைக்கணும், கூட்டணி வைத்தால் திமுக கூட்டணியை வென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய உரிமை. அதன் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க. ரெண்டாவது, நிறைய திரு சமத் அவர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். இதெல்லாம் விசாரணையில் தானே தெரிய வரும். இப்போ அந்த மாதிரி அவங்க வேற ஒரு இடத்துல நின்று பேச சொன்னாங்க. இதுதான் பிரச்சனையே இருக்கிறது. ஒவ்வொரு டெய்லி ஒரு தியரி, ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நீதிமன்றம் சிபிஐட்ட ஒப்படைங்க, சிபிஐ விசாரணையை நடத்தி என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இதில் 2 விஷயம். இரு தரப்பிலும் தவறுகள் இருக்கின்றன. விஜய் தவேகா தரப்பிலும் தவறுகள் இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் தான் தார்மீக ரீதியாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அரசாங்கத்தின் சார்பிலும் தவறுகள் இருக்கின்றன. காவல்துறை இவென்ச்சுவலி பக் ஸ்டாப்ஸ் வித் த ரூலிங் கவர்மெண்ட். லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸுங்கிறது இட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் இரு தரப்பும் தவறு இருக்கிறது. ஒரு தரப்பு எல்லாம் விஜய் தான் தப்பு, எல்லாம் டிவிக்கே தான் தப்பு, இன்னொரு தரப்பு எல்லாமே அரசாங்கம் தான் தப்பு. இதுதான் இந்த நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா மக்களுக்கும் நன்றாக தெரியும், இரு தரப்பிலும் தவறுகள் நடந்திருக்கின்றன. அதனால்தான் இந்த துயர சம்பவம் நடந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க விசாரணையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவாதத்துல துயர சம்பவத்துக்கு நீங்க சொல்ற கோணம் சரி, அது உங்களுடைய பார்வை 2 தரப்பிலும் இதுக்கு பொறுப்பு இருக்கு. சட்டம் ஒழுங்கு, கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஒரு அரசாங்கத்தினுடைய காவல்துறையோட பொறுப்பு. தார்மீகமாக பொறுப்பேற்றிருக்கணும், ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கணும், வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். அது மாதிரியான எதையும் செய்யாதது விஜயோட பொறுப்புன்றீங்க. இதில் எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இதில் அரசை நோக்கி கேள்வி எழுப்புவது அப்படின்றது எதிர்க்கட்சியினுடைய உரிமை. அவங்க எழுப்பலன்னா தான் எதிர்க்கட்சி தன்னுடைய வேலை செய்யலைன்னு அர்த்தம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் அரசாங்கத்தினுடைய தரப்பு விளக்கத்தை என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுவது அவங்களுடைய ஜனநாயக கடமை. அது அவங்க செய்கிறாங்க. இதில் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஒன்று வருதுன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டணி கணக்குகள். திரு பழனிசாமி அவர்களை பார்த்து, எதிர்க்கட்சியை பார்த்து ஆளுங்கட்சியில் சொல்கிறது, நீங்கள் கூட்டணிக்காக உங்கள் கட்சிக்காரங்க பிரச்சனை கூட நீங்கள் இவ்வளோ பேசியிருக்க மாட்டீங்க, கூட்டு சேருவதற்காக நீங்கள் வக்காலத்து வாங்குகிறீர்கள் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகருது. அந்த இடத்துல ஏடிஎம்கே அதில் பெருசாக அதை ரிபட் பண்ணல. இந்த துயர சம்பவத்தை வச்சு 41 பேர் பலியாயிட்டாங்க. அதை வச்சு ஒருத்தரை கார்னர் பண்ணுறாங்களோ, அலையன்ஸுக்கு அவரை எப்படியாவது கொண்டு வரணும்னு அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து கொண்டு வர்றாங்களா அப்படின்ற ஒரு கோணம் இதுக்குள்ளே வருதே. இல்லை, அதாவது இந்த சம்பவத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த சம்பவம் அவங்க தேர பைஸ்டாண்டர். அவர்கள் இந்த சம்பவம் நடந்து விட்டது. நடந்த பிறகு விஜய் பலவீனமாகிவிட்டார்.
பலவீனமான பிறகு ஆளுங்கட்சி தரப்பு முழு பழியையும் விஜய் மீது போட முயற்சிக்கிறார்கள். இன்று கூட சட்டப்பேரவையில் விஜய் லேட்டாக வந்தார், அதன் காரணமாகத்தான் இது நடந்ததுங்கிற ரீதியாக பேசும்போது அது உண்மைதானே? நிச்சயமாக பர்டிகுலராக 6 மாதம் இருக்க 8:45 மணிக்கு பேசுவார்னு முதல்ல அறிவிச்சிட்டு 8:45 மணிக்கு இங்க இருந்து கிளம்புனது உண்மைதானே? சன்ஸ்ட்ரோக்ல மயக்கம் அடைஞ்சது உண்மைதானே? அவங்க அந்த கட்சி செய்தது தப்பு. ஆனால் சட்ட ரீதியா பார்க்கும்போது 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ள பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் 9:58 59 வரைக்கும் அவருக்கு பேச அனுமதி இருக்கிறது. அதுதான் சட்டம். 3 o'clock to 10 o'clock அவர் மீட்டிங் போடணும்னா நீங்க 3:05க்கு வரணுமா இல்ல 9:50க்கு வரணுமா நீங்க சொல்ல முடியாது. நீங்க தான் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அவர் தாமதமாக வந்ததுனால தான் இது நடந்ததுங்கிறது என்ன பேசிஸ்ல அந்த வாதம் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமாக ஒரு எதிர்க்கட்சியாக இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு ஒரு நிமிஷம் அந்த வாய்ப்பை அவர்கள் கூட்டணிக்கு பயன்படுத்தி கொண்டால் அதில் அரசியல் இருக்கிற அதில் என்ன தவறுன்னு கேட்கிறேன். கரெக்ட். இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ விஜய் கடுமையாக அதிமுக அரசியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் பலன் பிஜேபியும் ஒரு கூட்டணிக்கு போறாங்க. அது சமரசம் தான். இவர் நான் பிஜேபியோட ஒரு நாள் சேர மாட்டேன்னு சொன்னாரு. கலகங்கள் இல்லாத ஆட்சின்னு அவங்க சொன்னாங்க. அந்த முரண்பாட்டுக்கு மத்தியில கூட்டு சேர்றாங்க. அதுக்கு பரஸ்பர நலன் பரஸ்பர தேவை அப்படின்னு பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி இல்ல. நான் சொல்ற பாயிண்ட் அது இல்ல. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஒரு கூட்டணி சேர்வது அப்படின்ற ஒண்ணு விமர்சனத்துக்கு ஆளாகும். அப்படி சேருவது அவங்களுடைய உரிமை. ஆனா அதுக்கு ஒரு தேவை எழணும். ஆனா ஒரு டிராஜடி நடந்து அதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய கட்சி, மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்சி, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு கட்சி அந்த எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையில அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி அந்த பலவீனத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற பாலிடிக்ஸை உங்களை போன்றவங்க கடுமையாக விமர்சிப்பீங்களே. ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு விஜய் மன்னிப்பு கேட்டிருக்கணும். கரூருக்கு சென்று இருக்கணுமா? 100க்கு 100 முன்னாடி அடுத்த நாளே போயிருக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவருடைய வீடியோ கூட ஒரு இன்சென்சிட்டிவாகத்தான் நான் பார்க்கிறேன். அது அவர் ரொம்ப ஒரு ரிமார்ஸில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவில்லை. ஸோ நிச்சயமாக அதனால் முதல் சென்டென்ஸே நான் என்ன சொன்னேன், விஜய் மீதும் தாவேகா மீதும் நிறைய தவறுகள் இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அவர்கள் பலவீனமாகி விட்டார்கள். இவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், தார்மீக ரீதியாக நீங்களும் இல்லை ஐ வில் நாட் டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி, நாளைக்கு திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு உட்காருவாங்களா யாராவது? இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தென்படுகிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதை எடுத்துக்கொள்வதில் என்ன தப்பு இருக்க முடியும்? ஓகே, டிராஜடியில அரசியல் ஆதாயம் தேடினா அதுல தப்பு இல்லை. இப்போ அந்த நீட் இப்போ அனிதான்னு ஒரு மாணவி இறந்தார். மிகவும் ஒரு சோகமான ஒரு மரணம். அதில் எந்த அளவுக்கு அரசியல் செய்யப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். ஸோ இன்று வரை நீட் முதல் கையெழுத்தில் நீக்கப்படும் என்று ஒரு தேர்தல் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது, வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. என்னாச்சு? ஸோ அரசியல் எதிர்க்கட்சியாக முதலமைச்சர் சொல்ற வார்த்தைகளே தான் நானும் சொல்றேன். அனிதா ஒரு சோஷியல் இஷ்யூங்க. அதேதான் அனிதா வீட்டுக்கு விஜய் போனாரா இல்லையா? அதுவும் ஒரு அனிதா வீட்டுக்கு போகாத அரசியல் கட்சி அது இல்ல. அது ஒரு ஏதான ஒரு அரசியல் கட்சி அரசியல் செஞ்சதா? எல்லா கட்சியும் நீட்டுக்கு எதிராக பேசினாங்க. அரசியலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், சினிமா பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் பலதரப்பட்டவங்க பேசினாங்க. எக்ஸெப்ட் பிஜேபி. ஏன்னா ஏடிஎம்கேவே நீட்டுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்க. நட்சத்திரங்கள்லாம் அதுக்கு அப்புறம் சார் விஜய் அவர் வீட்டுக்கு போனார் சார், சூர்யா கண்டனம் தெரிவிச்சார் சார். யார் பேசல? அவங்களுக்குலாம் என்ன அரசியல் ஆதாயம் இன்னைக்கு இருந்தது? கரெக்ட். உயிர் அதுவும் இது ஒண்ணா என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதே நான் கம்பேர் பண்ணி உயிர் சேதம் தானேங்க. ஒரு அதுவும் ஒரு யங் கேர்ளுடைய உயிர் போயிருக்குன்னா நிச்சயமா அது டிராஜடி தானே. அது ஏன் டிராஜடி இல்லைன்னு சொல்றீங்க? அந்த டிராஜடி அது டிராஜடி. அத பார்த்து எல்லாரும் அத வச்சு யாரும் கூட்டணி சேரணும்னு நினைக்கல. அதை பார்த்து இதற்கு காரணமானவர்கள் மேல பொங்கி எழுந்தாங்க. மக்கள்கிட்ட சினம் வந்தது. அப்படிதான் ஏங்க அதுல ஒரு கட்சி சார்ந்தவங்க சார். பிஎம்கே போனாங்க, விசிகே போனாங்க, கம்யூனிஸ்ட் போனாங்க, மாமாகா போச்சு, விஜய் போனார். விஜய் என்ன கரெக்ட். இப்போ சரி, இப்போ உங்களுக்கு என்ன
அதிமுகவும் பாஜகவும் செய்வது ஒரு மோசமான அரசியல் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க கூட்டணி கணக்குக்கு போடுறாங்க. அந்த கூட்டணி வந்தால் திமுக வீழ்த்த முடியும். அதனால உங்களுக்கு அந்த அஜிடேஷன் இருக்கிறது. அந்த அஜிடேஷன் தான் இப்போ அவங்க கேபிட்டலைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இப்போ முடியுமா? விஜய் பலவீனமாக இருக்கிறார், அவருக்கு ஆதரவு தெரிவித்தால் அவர் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது, இன்னும் 3 மாதம் இருக்கு. வந்துட்டாருன்னா அது ஒரு வின்னிங் அலையன்ஸாக மாறிவிடும். அந்த கவலை தான் இப்பொழுது இருக்கிறது. அதுதான். ஓகே, ராஜீவ் காந்தி முன்னாடியே குறுக்கிட ஒரு மணிக்கு உங்கள் கோணத்தையும் சேர்த்தே பேசுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் இல்லை, சமூக ஆர்வலர், பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். அதுக்கு சுமன் சார் அவர் பேசுகிற போது, சார் காலதாமதெல்லாம் அவர் மேட்ரானு, அவருக்கு மேட்ரு இல்லை. ஏன்னா அவர் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்கில் யார் பேச்சையும் கேட்குறதுக்கு வெளியே வர மாட்டார். தமிழ்நாடு காலத்தில் வந்து கூட்டம் எப்படி நடக்குன்னு அவருக்கு தெரியாது, அடிக்கிற வெயில் வந்து உறுதியாக அவருக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்தால் இப்போ பேசுவார், பரவாயில்ல நீங்கள் பேசுங்க சார், மகிழ்ச்சி. ஆனால் சாமானிய மக்கள் அப்படி இல்லை. தன் தலைவர்கள் வருகிறார்களுக்காக கால் எடுக்க காத்திருப்பாங்க, மழையோ வெயிலோ வந்து நிற்பாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்பு இருக்குன்னு ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். அதனால தான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிற போது, இந்த உயிரிழப்பால் உண்மையிலேயே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை கூட நான் குற்றச்சாட்ட விரும்பவில்லை என்று தான் நான் இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாண்ட் அதுதான். ஆனால் இதில் வந்து பொறுப்பும் ஒரு கடமையும் நமக்கு இருக்குது. தங்கை அனிதாவுடைய மரணத்தை வந்து சுமன் ஒப்பிடுறாரு, சுமன் ஒப்பிடுவார். ஏன்னா அனிதா அவர்கள் மரணமடைந்த போது விவாதங்களில் இந்த நீட் வேண்டுமா வேண்டாமான்னு தான் நாங்கள் கேட்டோம். நீட் தங்கை அனிதா ஒன்று என்னடங்க உயிரை பறிக்குதேன்னு தான் கேட்டோம். அப்போவும் உயிரை பறிச்சா என்ன, குவாலிட்டியான டாக்டர் வேணும், நீட் வேணும் தான் சுமன் சார் போன்றவங்க ஆர்கியூ பண்ணாங்க, பாஜக ஆர்கியூ பண்ணுச்சு. ஸோ உயிர் பழியை நீட் ஸ்டாண்ட் எடுத்தாரான்னு எனக்கு நினைவில்லை. ஆன்டி நீட் ஸ்டாண்ட் எடுத்தார், என்னுடைய விவாதங்கள் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கு, போய் பார்த்து. சரி சார் பேசலாம் சார், முடிச்சிடறேன் எல்லாருக்கும் முடிச்சிடறேன். இன்னைக்கு நீட்டுக்கு முன்னாடியை விட இன்னைக்கு நீட்டு அதிகமாக ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு இப்பதான் கிடைக்குது. தேங்க்ஸ் டு அந்த 7% காரணமாக. உங்க சந்தேகம் தீர்ந்துச்சு நினைக்கிறேன் நான். உங்க சந்தேகம் தேங்க்யூ சார். நான் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன், ஏதோ மாற்றிட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் உங்களால் ஒரு டவுட் வந்துச்சு. பரவாயில்ல, இல்லைங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது. அதாவது தமிழ்நாட்டு மரணங்களில் அரசியல் இருக்குன்னா இருக்கிறது. இந்த மாட்டுக்கருத்த சங்கராச்சாரிய கொலை நடந்த போது இங்கே வந்து எல்லாரும் அவர் சங்கராமன் கொலை நடந்த மன்னிக்கணும், சங்கராமன் கொலை வழக்கு சங்கராச்சாரியரை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ண போது அவருடைய பக்தர்கள் துளிர்த்து போனார்கள். அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. நம்ம கூட சொன்னால் ஒரு சாமியார் வந்து கொலைப்பள்ளி சாத்தலாமா, இல்லை நீதிமன்றம் சொல்லட்டுன்னு சில எதிர்வாதம் வந்துச்சு. அப்படி கொலைகளுக்கு பின்னால் தமிழ்நாடு அரசியல் இருக்குது. ஆனால் சில போராட்ட வரலாறுகளுக்கு மரியாதைக்கு சுமந்துக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்கள் மொழியை திணித்த போது, இந்த மொழி எங்கள் மீது ஹிந்தியை திணித்த போது எங்கள் மொழி மீது ஆதிக்கம் செலுத்தாது என்று நாங்கள் எங்கள் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி செத்துப்போனோம், உயிர் இறந்துச்சு. அப்போ இந்த உயிரின் உடல்களை சுமந்து கொண்டு நீதி கேட்டோம். அது உயிருக்கான நீதி அல்ல, மொழிக்கான நீதி. அந்த போராட்ட காலத்துக்கு உயிர் ஒரு துடுப்பாக ஒரு ஆயுதமாக பயன்படுச்சு. உடனே அப்போ என்ன சொன்னாங்க, பிணத்தின் மீது நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று இன்றைக்கும் டிவி விவாதங்களில் பங்கேற்கிற எங்கள் ஐயா சுமந்து போன்றவர்கள் அன்னைக்கு 4 அறைக்கில் உட்காந்து பாட்டாளி மக்களை பார்த்து என்னங்க தமிழ் இல்லைங்க, தயவு செய்து நான் சொல்லக்கூடாது. குணா ஐ வில் லீவ். நான் சொல்லாததை நான் சொன்னதாக பொய் பேசக்கூடாது. போன்றோர் நான் சுமன் சார் சொன்னான்னு சொல்ல போன்றோர் யூடியூப்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் சார். சார் ஹிந்தி வாதம் நான் பேரை சொல்லி வாதல சார், அதனால தான் சொல்றேன். கீழப்பள்ளி சின்னசாமி தீ குளிச்ச போது நீங்க வாய்ப்பு இல்ல. நான் சுமன் சொல்லல, people like சுமன் சார். சார் ஐடியாலஜிக்கு சார், நீங்க சுமன் சொல்லல, நீங்க சுமன் சொல்லல இல்லையா? சுமன் சொல்லல. ஓகே, சுமன் அவர் உங்களை சொல்லல, சார் சொல்லல. அதுதான் சுமன் சார் சொல்லல. டாக்டர் சுமன் சார் சொல்லல. என்ன மாதிரி டீடைலா சொல்லுங்க. ஐடியாலஜிக்கலி ஹிந்தி வேணும்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள். இல்ல இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்துரும் சார், வரேன். இன்னைக்கு நேரம் ரொம்ப குறைவு. என்ன ஐடியாலஜி இன்னைக்கு தமிழ்நாடு எப்ப பார்த்தாலும் இதேதாங்க. இத தாண்டி உங்களால வரவே முடியாது. எப்ப பார்த்து இப்படி தான் சார் இருப்பேன், இத தாண்டி வர முடியாது சார். என்ன சார் பண்ணலாம்? பாயிண்ட் இல்ல சார், எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சார் இருப்பேன், தாண்டி வர முடியாது சார். என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார், கருத்து பேசிடுவோம். இல்ல என் கருத்து தான், என் கருத்து அவர் யார் எப்ப பார்த்தாலும் தேவைப்படுறாங்க. திராவிடங்க ஐடென்டிட்டி எங்களுக்கு தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் தேவைப்படுறாங்க, தமிழ் ஐடென்டிட்டி தேவைப்படுது. எப்ப பார்த்தாலும் மாதிரி அப்பப்போ வந்து அது இனத்தையோ அப்பப்போ மொழியெல்லாம் மாற்ற முடியாது. இன்னைக்கு சம்பவத்துக்கு வரலாம் சார். கரூர் சம்பவத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் அரச குற்றம் சாட்டிட்டு வெளிநடப்பு செய்கிறார், முதலமைச்சர் விளக்கம் தர்றார்.
இதில் வந்து கூட்டணிக்காக முயற்சி நடக்குது, கூட்டணிக்கு சேர்றதுக்காக வக்காலத்து வாங்குறீங்களான்னு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து அதிமுகவை பார்த்து விமர்சனம் வருது. ஆமாம், விஜய் பலவீனமாகி இருக்கிறாரு, அவர் வந்தால் நல்லதுன்னு அவங்க நினைக்கலாம், அதுக்காக முயற்சி பண்ணால் அது அரசியலில் சரிதானே அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவர் அந்த கருத்து, சுமன் சாருடைய கருத்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவராக சரிதான். ஏன்னா எப்படியாவது விஜய் தன் கூட்டணி கொண்டு வந்துடலான்னு எடப்பாடி அக்கறைப்படுறார், மெனப்படுகிறார். ஆனால் நாங்கள் சொல்லுவது, முதலில் நாம் ஒரு அரசியல் அமைப்பாக நாம் எப்படி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? மக்களை கூட்டுறோம், இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்கிறோம், அவங்க இந்த தலைவர்கள் நம்பி கொள்கையை நம்பி வர்றாங்க, குடிக்க தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, அதுக்கு என்ன கற்றுக்க போகிறோம்? அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக, இந்த சம்பவம் நடந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜியும் அங்கு களத்துக்கு போன அமைச்சர்களும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம். இதில் ஒரு கான்ஸ்பிரன்சி தேரி இருக்குல்ல, உட்கார்ந்து ட்விட்டர் எழுதுறது, ஃபேஸ்புக் எழுதுறது, அந்த ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் எழுதுனவங்களும் சட்டமன்றத்துக்கு வர முடியாது. அப்படி எழுதுன சோசியல் மீடியாவில் எழுதுனவங்க பிரதிநிதியாக ஒரு அவதூறை இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளே பேசியிருக்காரு. அவருக்கு என்ன லாபம்னா, எரியிற வீட்டில் பிடுங்குறது லாபம், அவ்வளோதான் இன்னைக்கு. அதாவது நீங்கள் ஒரு அண்ணன் வார்த்தை கேட்க முடிஞ்சது, ஒரு சதி கோட்பாடு. இந்த கரூருக்கு பின்பு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு ரெண்டு சொல்கிறாரு சுமன் சார். ஒன்று கவர்னன்ஸ் பொறுப்பேறுங்க, கவர்னன்ஸ் பொறுப்பேற்றதுனால தான் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது ஒரு செயல் திட்ட வடிவத்தை கொண்டு வர்றோம். கவர்னன்ஸ் பொறுப்பேற்ற பின்னாடி தான் நீதிமன்றத்திலேயே நீதிமன்றம் என்ன உத்தரவுப்படுதோ அந்த சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். நாங்கள் அந்த அதாவது கூட்டு பொறுப்பு வந்தனால தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியும் கூட்டி நம்ம ஒரு செயலுறுத்தும் நெறிமுறையை கொண்டு வரோம்னு சொல்கிறோம். நாங்கள் பொறுப்பேற்கிறோம் கவர்னன்ஸாக. சம்பவம் நடந்ததுக்கு காரணமான அனுமதி கேட்ட கட்சியுடைய தலைவரோ இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களோ இதற்காக வருந்துனாங்களா, பொறுப்பேற்றாங்களான்னா இது வரைக்கும் இல்லை. இப்போ இல்லாத போது அதை தார்மீக ரீதியாக கேள்வி வைக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எரியிற வீட்டில் பிடுங்குறதுலாம் லாபம், செத்த வீட்டில் எப்படியாவது கொள்ளடிக்கலாமாங்கிற ஒரே நோக்கத்தோடு எப்படியாவது அரசியல் நீங்கள் விஜய்க்கு கூட்டிட்டு வாங்க, கூட்டி வராமல் போங்க, நீங்கள் பாஜக கூட்டி வைங்க, அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க. ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு சதி கோட்பாடு சிக்கப்படுகிற போது நீ தொடர்ச்சியாக பார்க்குறோம். அங்கே கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளருடைய மனைவி அது சொல்லுது, கழுத்து நெரிச்சு கொண்டாங்க, மிளகாப்பொடி தூவுனாங்க, கத்தியில் விட்டுறாங்க, போலீஸ் தடி நடந்துச்சு, எல்லாத்தையும் எதுக்கு நீங்கள் வந்து அதை ஆன் பேஸ் ட்ரையல் நடத்துறீங்கன்னு சுமன் சார் கேட்குறாரு. இங்கே வாதிக்கணும். சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக அரசு மீது அவதூறு பறக்கும்போது, இந்த கவர்னன்ஸ் மீது அவதூறு பறக்கும்போது உதவி செய்ய போன அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து நடிகர்கள்னு சொன்னபோது நாங்கள் எங்கள் பொறுப்பை சமூகத்தில் எங்கள் மக்கள்கிட்ட வாதாட வேண்டிய கடமை இருக்குது. ஆமாம், இப்போ நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு முறையும் குற்றச்சாட்டை வைக்கிறது எதிர்த்தரப்பு, ஒவ்வொரு முறையும் எங்கள் மேலே அவதூறு பரப்புறது எதிர்த்தரப்பு. அந்த அவதூறுக்கும் குற்றச்சாட்டுக்கும் பதில் சொன்னால், சயின்டிஃபிக்காக உண்மையை சொன்னால், சார் இதெல்லாம் ட்ரையல் நடத்தலாமா சார், அது கோர்ட்டு பார்த்துங்க சார், கோர்ட்டு பார்த்துலன்னா அப்போ எங்கள் மீது சுமத்தப்பட்ட கொலைப்பலி, அங்கே உதவிக்கு போன அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது சேர்த்தப்பட்ட கொலைப்பலி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஸ்பிரன்சி பண்ணீங்களே, அந்த கான்ஸ்பிரன்சிக்கு தேரிக்கு திறந்த மனதோடு இரவோடு இரவாக போய் நீங்கள் எத்தனை கான்ஸ்பிரன்சி வச்சு பாருங்கள். ஏன் ஒரே ராத்திரியில் வந்து நீங்கள் போஸ்ட்பான் பண்ணீங்க? சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? அந்த உடலை பெற்ற யாராவது இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்களா? இந்த உடலை பெற்ற உறவினர்கள் யாராவது இல்லை என் மகன் வந்து நெரிசலில் சாகலை, கொல்லப்பட்டான்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி யாருமே கேட்கலைங்க. அப்படி இருந்தால் தான் அந்த உடற்கூறாய்வுடைய தேவை ஏற்படுது. யாவது சம்பந்தம் இல்லாத கான்ஸ்பிரசி கொண்டு வந்து ஒரு அரசு மீது அரசின் மீது சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. வதந்தியும் சொல்றப்ப பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒன்று இப்படி சொல்லுகிற போது அதையே காரணம் வச்சு மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள் மிகச்சரியாக அணுகினார். நான் இப்போதும் பாராட்டுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் நாளும், இரண்டாம் நாளும், மூன்றாம் நாளும் மிகச்சரியாக பாராட்டு இந்த இஷ்யூவை கையாண்டார். நான் மனதார ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவ செயலாளர் முறையில், டிஎம்கே ஸ்போக் பர்சன் முறையில் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்தை மனதார வரவேற்கிறேன். அந்த மூன்று நாள் பேசினார். நான்காம் நாள் பாஜகவுடைய உண்மையறியும் குழுங்கிற ஒரு குழு வந்த பின்பு, விஜய் மௌனமான பின்பு, இனிமேல் விஜய் பேச மாட்டார் சார், விஜயுடைய வாயா நீங்கள் ஊர் முழுக்க பேசுங்க சார், உங்களுடைய கூட்டங்களுக்கு விஜய் கொடி பறக்குங்க சார்னு யார் உத்தரவு போட்டாங்க? அந்த எஜமா உத்தரவு போட்டது யார்? அதற்கடுத்து களம் மாறும்போது பூனைக்குட்டி வெளியே வந்தது மாதிரி முதல் நாள் காவல்துறையை பாராட்டின சில குறைபாடுகள் சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர், அது என்ன மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினார், எங்களுக்கு மறுக்கப்பட்ட இடத்துல எப்படி டிவிக்கு கொடுத்தீங்கன்னு. இதே வாயில இந்த இடத்துல தானே அனுமதி கொடுக்க மறுத்தீங்க, எப்படி வெளிச்சாமி கொடுத்து எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு பேசும்போது கேட்டுக்கணுமா இல்லையா?
எந்த வேலுச்சாமிபுரத்தில் எனக்கு பேசுவதற்கு நீங்கள் மார்ச் மாதத்தில் அனுமதி மறுத்தீர்களோ அதே வேலுச்சாமிபுரத்தில் எப்படி எனக்கு செப்டம்பரில் கொடுத்தீங்கன்னு மேடையில் கேட்டுக்கணுமா இல்லையா பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? மார்ச் மாதம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி வேலுச்சாமிபுரமும் ஒரு பிளேஸ் பேசுவதற்கு கூட்டம் நடத்துவதற்கு என்று உள்ளூர் காவல்துறை முடிவு பண்ணுது. அதை கையெழுத்து போட்டு வந்த விஜயபாஸ்கர் இருக்காரு இங்கே வந்தாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து திருப்பி அதே கான்ஸ்பிரன்சி தெரிய சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா இவர் இந்த இதுல குளிர்காய விரும்புறாரு, இந்த மரணத்தில் அரசியல் பண்ண விரும்புறாரு. ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்வி களம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. திரு அதிவீர் ராமபாண்டியன், இது ஒரு துயரத்தில் அரசியல் செய்ய பார்க்குறாங்க. கூட்டணி கணக்கு, அந்த ஆதாயம், இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு நடந்த விபத்தை ஒரு அரசியல் கோணத்தில் அணுகி சதி கோட்பாடுகள் பொதுவெளியில் முகந்தெரியாத நபர்கள் பேசக்கூடியதையெல்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சரே பேசுகிற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு திமுகவில் குற்றம் சாட்டுறார் ராஜீவ்காந்தி. அது நிச்சயமாக அது தவறான குற்றச்சாட்டு முதல்ல. ஏன்னா இது ஒரு சதி கோட்பாடு, இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு எதிர்க்கட்சி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த நிகழ்வில் குற்றமற விசாரித்து ஒரு தெளிந்த முடிவை பெற வேண்டும் என்று சொல்வதில் சதி கோட்பாடு இருக்குன்னு சொன்னால், நான் இன்னொன்று சொல்கிறேனே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காவல்துறையிடம் அனுமதி கேட்ட நேரம் 3 மணியிலிருந்து 10 மணி வரை. சார், ஒரு காவல்துறை தன்னிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கணுமா, ட்ராவல் பண்ணணுமா, அதை விடுத்து அந்த கட்சியில் நீங்கள் யாரை கைது பண்ணி வச்சுருக்கீங்க? யார் மனு கொடுத்தாரோ அவரை தானே கைது பண்ணியிருக்கீங்க, மற்ற யாரையும் கைது பண்ணலைல்ல. அவர் யாரோ ஏதோ சொன்னார், எங்கேயோ சொன்னார், பொதுவெளியில் சொன்னார்னு சொல்கிறத கேட்டுட்டு அந்த நேரத்துக்குள் வரவில்லை, இதுதான் காரணம் என்று சொல்வதில் முதல்ல லாஜிக் இருக்கா? சட்ட ரீதியாக யதார்த்தமாக ஒரு காவல்துறை செவிவழி செய்தியை கேட்டு நடப்பதாக இருந்தால் இன்னொன்றையும் செய்திருக்க வேண்டும். என்னன்னா, நீங்கள் இப்படி சொன்னீங்க, இவ்வளோ காலதாமதம் ஆகுது, மக்கள் இவ்வளவு அடர்த்தியாக திறந்துட்டாங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு இத்தனை நிபந்தனைகள் விதித்திருந்தோம், அந்த நிபந்தனைகளை நீங்கள் மீறியதால் இந்த கூட்டத்தை ரத்து செய்கிறேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்போ வந்து அவ்வளவு திரண்ட கூட்டத்தில் 10-20,000 பேருக்கு மேலே திரண்டு இருக்கிற ஒரு பெருங்கூட்டத்தில் விஜய் வந்த நிலையில் திடீர்னு போய் ஒரு டிஎஸ்பி உங்கள் பெர்மிஷன் ரத்து செஞ்சுட்டாங்க, நீங்கள் திரும்பி போங்கன்னு சொன்னால், இதை விட மோசமான ஒரு துயரம் வந்து தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு பண்ணி ஒரு சட்டம் ஒழுங்கு மோசமாகிற நிலைமை. அதிமுக திமுக சார் ரொம்ப நல்ல கேள்வி கேட்கிறார். நீங்க என்ன பதில் சொல்லணும் அதை விட நல்ல கேள்வி கேட்கிறாங்க. சாரோட கேள்வி வந்து இல்ல சார், திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ மற்ற ஆர்கனைஸ்டு பார்ட்டிஸ்ல போய் இந்த மாதிரி கூட்டம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்போது சார் கொஞ்சம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு தலைவர்கள்ட்ட கேட்டுப்பாங்க. அல்லது இது மேலே நீங்கள் போனீங்கன்னா விபரீதம் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லலாம். அதான் சார். ஆனால் இங்கே சொன்னால் கேட்குற சூழலோ டிரான்ஸ்ஃபர். இன்னைக்கு முதலமைச்சர் பதிவு பண்ணார் சட்டமன்றம். என்ன இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரே ஒரு இது மட்டும் பதில் சொல்லிடுறேன். நான் ஒன்றும் இல்லை, அதாவது வந்து முன்னே நான் பதிவு பண்ணாத, அதாவது வந்து இணை செயலாளர்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கிட்ட போகாதீங்க, அதாவது அந்த அட்சயா மருத்துவமனையோட நிறுத்திக்குங்க, அங்கே கூட்டம் நெரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது, பஸ் இதுக்குள்ளார உள்ள நுழைஞ்சா நெரிச்சல் அதிகமாகிடும், மக்கள் அலை ஒன்று மெரிக்கக்கூடிய சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லி இணைச் செயலாளர்கிட்ட 2-3 தடவை காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசியிருக்கிறார்கள். பேசியதை கேட்காமல் தான் உள்ள நுழைஞ்சதனுடைய விளைவு தான் இவ்வளவு பிரச்சனைன்னு முதலமைச்சர் சபையில் நீ பதிவு செஞ்சார். நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்ல வந்தேன். கேள்விகளை இந்த அரசும் இந்த சட்டமன்றமும் எதிர்கொள்ள தயாராக இல்லை. ஏனென்றால் இது போன்ற விஷயங்களில் எதிர்க்கட்சிகள் பேசி அமர்ந்த பின்பு அதற்கெல்லாம் இல்ல அதற்கெல்லாம் பேச முடியாது சொல்றேன். சட்டமன்றத்துக்கு பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுதான் சொல்ல வரேன். அந்த கேள்விகளை எதிர்கொண்டு விட்டு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி எந்த ஒரு கேள்வியும் கேட்க விடாமலே இதை நடத்திட்டு போகிற போது இதற்குள் இருக்கிற நெருக்கடி, பயம் ஏன் என்கின்ற கேள்விகள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஒன்று, மணிப்பூரை பத்தி மோடி இதுவரை வாய் திறக்கல, பேசல சார். இன்னைக்கு எந்த விஷயம் பேசவே இல்லை. ஆனா அரசு பொறுப்பேற்று பேசுது, முதலமைச்சர் பேசுறாரு, அடுத்து உங்களுடைய கேள்வி கேட்டு பேசுங்கிறாங்க. இவ்வளவு ஜனநாயக பூர்வத்துக்குள்ள இவங்க ஜனநாயகம் விரும்புறாங்களா? ஜனநாயகமே இல்லையே. அதான் யாரு மோடி இல்ல இந்த விஷயத்திற்கு வட மாநிலங்களை ஒப்பிடுறீங்க,
இங்கே ஜனநாயகம் அதே போல் நாங்கள் இப்போ பிஜேபி மாதிரி நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொல்ல வரீங்களா? இந்த சட்டமன்றத்தை எப்படி அங்கே இருக்கிறதோ அதே போல மாத்திட்டோம். நீங்க கேள்வி கேட்க முடியாது. நாங்க அறிக்கை கொடுப்போம். அந்த அறிக்கையை கேட்டுட்டு நீங்க அப்படியே எந்திரிச்சு போயிடணும். சரி, இதுக்கு பேர் சட்டமன்றத்துக்கு உள்ளார இருந்த நானு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிஜேபி செய்வதை போல் திமுக இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை மாத்தி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னால், அப்படி சொல்றீங்களா? இல்ல, ஆமா, அப்படி நீங்க சொன்னது சரின்னா, நீங்க வைத்த விமர்சனம் சரினா, அப்ப திமுகவும் பிஜேபியும் நடைமுறையில் அரசியலில் வேறல்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டு நிலைப்பாடு பாஜக அதிமுக கண்டுபிடிச்சிருச்சு. சட்டமன்றத்துல நேரடியாக அந்த சம்பவத்தை பார்த்த அடிப்படையில் ஒரே ஒரு செய்தி சொல்லி இதுதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் 5 நிமிடத்தை 10 நிமிடம் தர்ணா பண்றாங்க. அப்ப கூட முதலமைச்சர் கருத்து கேட்கிறார். அறிக்கை தான் விட்டுக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய இந்த கேள்விக்கு சிபிஐ என்ன விசாரணை நடக்கட்டும், எங்களுடைய செயல்பாடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை, இன்டெலிஜென்ஸ் இல்லைங்க. உலகத்தில் இருக்க உயர்ந்த விசாரணை அமைப்பு வந்து விசாரிச்சா கூட எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு போகாம, ஐயோ அவரை கூப்பிடுறீங்களே, ஐயோ இப்படி நடக்கலையே, நாங்க நல்லா தானே செஞ்சோம் சார். இது எல்லாம் தமாக கட்சியே போய் உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்து, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த வழக்கின் மீது, அந்த உத்தரவின் மீது நம்பிக்கை இல்லை என்று செட்டிசைட் பண்ணி உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால இதில் வந்து நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா சார் நீங்க சொன்ன உடனே கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா போயிருவாங்களா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். போஸ்ட்மார்ட்டத்துல இத்தனை பேர், இப்ப ராஜீவ் காந்தி சொன்னார் கத்தி வச்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் தொடக்கத்துல இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னீங்க. குற்றச்சாட்டுல புரளி கலப்புறாங்க. சரி, புரளி குற்றச்சாட்டுனா ஒரு அதிகாரப்பூர்வமான இல்ல. இப்ப நீங்க சொன்னது ஒரு வீடியோவில் ஒரு அம்மா இப்படி சொல்லுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? வீடியோல அப்படி புரளி பேசுது, அந்த புரளியே சரி, இப்போ அதுக்குள்ள குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க, இப்போ புரளிட்டீங்க. ரைட், சரி, சரி, அதுக்கு ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது விசாரணையில தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிற போது போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது ஒரு வீடியோகிராஃபி எடுத்து வைத்து யாராவது கேட்டால் காண்பிக்க வேண்டும் என்று ஒரு நியாயமாக இந்த அரசு நடந்து கொண்டதா, காவல்துறை நடந்து கொண்டதா? அப்படி எதுவும் இல்ல இல்ல. இன்றைக்கு இல்ல கலெக்டர்கிட்ட உத்தரவு பெற்றோம்னு சொல்றீங்க இல்லையா? வீடியோகிராஃபி எங்க இருக்கிறது? இருக்கு, இங்க இருக்கு. இல்ல, அதை நாங்க சட்டமன்றத்துல சொன்னாரு முதலமைச்சர். முதலமைச்சருக்கு தெரியாம வேற ஏதோ நடக்குதா? இவர் கேட்கக்கூடிய கேள்வி அனைத்துக்குமே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருக்கு வெளிநடப்பு செய்த நிலையில முழுமையாக பதிவு செஞ்சாங்க. அதாவது வந்து என்னன்னு சொன்னா, அதாவது 3 பேர் தான் பிணக்கூறாய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்தாங்க. ஆனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 22 மருத்துவர்களை வர வைத்து 5 டேபிள்களை போட்டு எல்லாத்தையும் வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சபையில பதிவு செய்யறார். அது அனைத்தையும் கொண்டு வந்து வைங்க. இப்ப சொல்லிருக்கீங்க, இவர் கொண்டு வந்து பாப்பாங்க சார். என்ன சார் என்ன வாதம் பண்றீங்க? வைங்க, ஹேண்ட் வைக்க சொன்னா நீதிமன்றத்துல கொடுப்பாங்க சார், கொடுக்கல சார், பிளேஸ் பண்ணல சார். சிஎம்ஏ சொல்லிட்டாங்க, சரி விசாரணை அமைப்பு வரும்போது அது ஒப்படைக்க போறோம், எங்களுக்கு யாரை பத்தி பயம் இல்லை. இல்ல அதுதான் நீங்க சார், இது எல்லாமே நீங்கள் சொல்லுகிற அறிக்கை. டிஎஸ்பி ஒன்னு சொன்னார்னா முதலமைச்சர் காவலர்களின் எண்ணிக்கையிலேயே மாற்றம் சொல்றீங்க. இப்ப நீங்க இதை சொன்னது மாதிரி நின்றுவீங்களா, இல்ல வேறு அறிக்கை இதுக்கு மாற்றாக இருப்பீங்களா? ஓகே, திரு ஜெனரல் உங்க கோணம் என்ன? நிறைவு கருத்தாவும் சொல்லிடலாம். சரி, முதலமைச்சர் இன்றைக்கு சட்டப்பேரவையில் பேசியதும் சரி, கரூரில் போன முதல் நாள் இரவு அவர் சரி தெரிவித்த கருத்தாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனுக்கான பேச்சாக இருந்தது. ஒரு மோசமான அரசியல் செய்யக்கூடிய முயற்சி அதில் இல்லை. கடந்த காலங்களில் ஏதோ ஒரு நிகழ்வில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுட்டு இங்கே அரசியல் தான் செய்ய முடியும், அவியல் செய்ய முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அரசியல் எல்லாரும் செய்வாங்கன்னு ஒரு பொதுவாக ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. குஜராத்தில் தொங்கு பாலம் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தப்போ லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார், எந்த அரசியல் ஆதாயமும் இது போன்ற துன்ப நிகழ்வுகளால் நீங்கள் எடுக்க முயற்சிக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் அனைவரும் அங்கு துன்பத்தில் ஆழ்ந்திருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய போங்கன்னு சொன்னார். அதுபோல் பீகாரில் பாலம் இடிந்து விழும்போதும் சொல்லியிருக்காரு. மக்கள் நெருக்கடியில் நெரிசலில் ரயில்வே ஸ்டேஷனில் மடியும் போதும் சொல்லியிருக்கிறாரு.
அரசியல் எது நடந்தாலும், சாவு நடந்தாலும், பிணங்கள் விழுந்தாலும் அரசியல் செய்வது என்ற ஒரு நாகரிகத்தை புதிய இந்தியாவில் தான் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே தவிர இது நிரந்தரமாக எப்போதும் ஒரு பண்பாடாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அரசியல் செய்வது அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்வுகளில், அதுவும் அப்பட்டமாக ஒரு கூட்டணி இந்த 41 பேர் உயிரற்ற உடல்கள் மீது நின்று கொண்டு ஒரு கூட்டணியை இறுதி செய்யும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதைப் போல ஒரு மலினமான தேர்தல் உத்தி வேற எதுவும் இருக்கவும் முடியாது. இதில் அரசியல் ரீதியாக இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பு அப்படிங்கிற அளவில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ், சில ஜேர்னலிஸ்டுகள் அவங்க கருத்து சொன்னது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இதுதான் நேரம், நீங்க கூட்டணிக்குள்ள அவரை தூக்கி போடுறதுக்கு இதுதான் நேரம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆலோசனை சொன்னார்கள். இன்சென்சிட்டிவ் ரிமார்க்ஸ். இது இயல்பாக எல்லாரும் சொல்ற ரிமார்க்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம தடித்த தோள்களோட இந்த விஷயங்களை அணுகக்கூடியவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி சொன்னதை போல, தோழர் அப்துல் சமது சொன்னதை போல, இதை எல்லாவற்றையும் அரசியல் அற்று ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு பண்பாட்டை உருவாக்குவதற்காக சில விஷயங்களை இவங்க பேசுகிறாங்க. இவங்க அரசியல் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது அப்படின்னு சொன்னார். முதல் நாளும் சொன்னார், இன்றைக்கும் சொல்கிறாரு. இதுதான் முக்கியம். இதிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். யாரை வீழ்த்தினோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் எது நடந்தாலும் அதில் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடவே அணுகக்கூடியவர்கள் மோசமானதொரு அரசியலை செய்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதில் முதல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாங்க, பிளான் ஏ, பிளான் பி அப்படிங்கிற மாதிரி. அதில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக நின்றாலே திமுக கூட்டணியை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினச்சி திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் உதவுவார் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல முதல்ல நின்ற மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படின்னு முடிவுகள் தெரிந்ததற்கு பிறகு, அவங்க உணர்ந்ததற்கு பிறகு, இந்த கூட்டணிக்குள்ளேயே விஜயை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டியது அவசியம், ஒரு நேரடியான போட்டியை உறுதி செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததற்கு பிறகு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இரண்டு கட்சிகளும் அவரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான கைகளை முறுக்குகின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார்கள், தேர்தல் அரசியல் செய்கிறார்கள். பொறுப்புகளை காவல்துறை மீது போடுவதற்கான அரசியல் மட்டுமல்ல, இது தேர்தல் அரசியலை இதை சாதகமாக பயன்படுத்தி திமுகவுக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குவதற்கு வதந்திகளை உருவாக்கும் பணிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதாவது விஜய் அந்த இடத்துக்கு வந்த நொடியில் இருந்து அவர் திரும்ப போன வரைக்கும் ஏராளமான வீடியோக்கள் எல்லார் கையிலையும் இருக்கு. அவருடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல அது இன்னும் தெளிவாக இருக்கு. இது எதை எடுத்து பார்த்தாலும் இந்த சதிகள் எல்லாம் வதந்திகள் என்பது தெளிவாக தெரியும். ஆனாலும் ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றது. அதாவது இவங்க ஜெயலலிதா மர்மம், சிகிச்சை பெற்றாலும் அந்த சிகிச்சைக்கு பிறகு ஜெயலலிதா இறந்து போனது மர்மம், அதுக்கு ஒரு கமிஷன், ஒரு நபர் கமிஷன் போடுற மாதிரி என்ன நடந்தாலும் கொடநாடு உயிரிழப்புகளுக்கு அல்லது கொலைகளுக்கு, கொள்ளைகளுக்கு அங்கே ஏதோ மர்மம், எல்லா மர்மங்களுக்கும் கமிஷனும் வழக்குகளும் வர்ற மாதிரி எது நடந்தாலும் அப்படியே பார்க்கின்ற ஒரு உணர்வைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் அது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நல்வாய்ப்பாக அந்த மாதிரி எதுவும் செய்யலை. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் லீடராக அது இந்த அரசியல் களத்திலேயே மற்ற தலைவர்களை விட மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார். இந்த பெட்டி பாலிடிக்ஸுக்குள்ள அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவே இல்லை. விஜயினுடைய வீடியோ வந்த போது அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு போன போது சில திமுக நிர்வாகிகளோ அல்லது அமைச்சர்களோ கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் அன்று ஒரு நாள்லேயே நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு முக்கியமான கேள்வி நேரில் முன்னாடி வைத்திருக்கிறோம். கரூரில் நிகழ்ந்த பெரும் துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது தம்முடைய நோக்கம் இல்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார்.
அது எதை காட்டுதுன்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். அதற்கான விடையும் அதன் மீதான கருத்துக்களையும் ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். விவாதம் தொடர்கிறது. கரூரில் நிகழ்ந்த பெரும் துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடாக்குவது தம்முடைய நோக்கம் இல்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பது எதை காட்டுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேரில் முடி வைத்திருந்தோம். அது ஒரு பெருந்தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று 64% பேரும், சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக இப்படி பேசுகிறார் என்று 20% பேரும், இது ஒரு வழக்கமான அரசியல் பேச்சு என்று 16% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வைகளையும் கருத்துக்களையும் சொல்லலாம். திரு அதிவீரபாண்டியன் சார். நிச்சயமாக சார். அதாவது தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லிட்டு வர்றது, நீங்கள் இது போன்று கூட்டணிக்காக அல்லது அரசியலுக்காக என்று சொல்வதை முற்றிலுமாக மறுக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களின் அருகிலே இருந்து அவர்களின் பாதுகாப்புக்கும் நீதிக்கும் பாதிக்கப்பட்டதற்கான நீதியை பெற்றுத் தருவது ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் அதில் நிற்கிறோம். இப்போ அதை நீங்கள் கூட்டணி கணக்கு கூட்டணி என்றெல்லாம் சோடித்து பேசுவதை பார்க்கிற போது உண்மையிலேயே யார் அரசியல் செய்கிறார்கள், ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைந்து விட்டால் ஏதாவது ஆகிவிடுமோ என்கின்ற பயத்தில் அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கிறீர்களா என்ற எதிர்கேள்வியும் நான் வைக்கலாம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய இயல்பு முதல் நாளில் விஜயும் இன்னும் விரைவாக வந்திருக்கலாம் என்கின்ற கருத்தையும் வைத்தோம். அதே ராஜீவ்காந்தியும் சொன்னார், ஆமாம் 3 நாள் இவங்க சரியாக சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி என்னென்னா, அவ்வளவு ஒரு விபத்து, ஒரு இது போன்ற ட்ராஜடி நடந்திருக்கிற போது ஒரு கருத்து மேலும் ஒரு சிறு பதட்டத்தை கூட ஏற்படுத்தி விடக்கூடாது என்கின்ற மிக தெளிந்த நேர்த்தியான விஷயத்தோடு பண்ணுறோம். அதற்கு பிறகு அதற்கு அடுத்த நாளே அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் நிற்காங்க. சார், விஜயுடைய ஆட்கள் எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இல்லை, இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுகிற போது அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்கவே வேண்டாம் என்று விட்டுட்டு போக முடியாது. அதை மிக தெளிவாக வச்சோம். இப்போ நன்று கடைசியாக பேசுகிற நம்ம பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டார். முதல்ல அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா புரட்சி தலைவர் அம்மா இறந்தபோது இப்படி அப்படியெல்லாம் புரளி கிளம்பியது. அந்த புரளியை ஒரு வாக்குறுதியாக தந்த தலைவர் உங்களுடைய ஸ்டாலின். அப்போது இதெல்லாம் எதை இன்றைக்கு அது புரளி என்று ஒத்துக்கொண்டார, அந்த வகையில் நம்ம பாராட்டோம். இது போன்ற நெருக்கடிகள் வருகிற போது தான் இதற்கு முன்னால் பேசிய புரளிகள் எல்லாம் அது புரளிகள் உண்மையல்ல என்பதையும் தெளிவுபடக்கூடிய இடத்திற்கும் இது வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது எதிர்க்கட்சி தலைவர் எந்த இடத்திலும் அரசியல் செய்யவில்லை. அதுவும் இது போன்ற விஷயங்களில் அரசியல் என்பது தவறு. அதே மாதிரி நான் கேள்வி கேட்கிற போது முடிக்கிற நேரத்தில் குணா சார் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் அந்த இடத்தில் அவர்கள் கூட்டத்தை நிறுத்தி இருக்கக்கூடாது, இவ்வளோ கூட்டம் நிரப்பி இருக்கிற போது நிறுத்தியிருந்தால் பிரச்சனை வந்திருக்குமே. சார், நான் அதுதான் சொல்கிறேன். எப்போதுமே முடிவு என்பது ஒரு பிரச்சனை எடாத நேரத்தில் எடுக்க வேண்டும். பிரச்சனைக்குரிய முகாந்திரம் ஏற்பட்ட பின்பு எந்த ஒரு சிறு செயலும் பிரச்சனை ஏற்படும் என்றால் அந்த இடத்திற்கு ஏன் நகர்த்தினோம், நகர்த்தி இருக்கக்கூடாது. இன்னொன்று சொல்கிறீங்க, அதிமுக திமுக போன்ற கூட்டங்கள் வேறு சார். நீங்களே சொல்கிறீங்க விஜய் இந்த அளவுக்கு இன்னும் ஒரு வார்த்தையை கூட பண்ணார், தற்குறி என்று. நான் ஒன்று கேட்குறேன், தற்குறியாக இருக்கிற ஒரு கூட்டம் திரண்டிருக்கு சார். அந்த கூட்டத்தில் இறந்து போனவர்கள் 10 பேர் குழந்தைகள். அந்த கட்சி அவருடைய ஆட்கள் என்று நீங்கள் பேசுவது அந்த குழந்தைகளுக்கு பொருந்துமா? அப்போ அந்த குழந்தைகள் இவ்வளவு பேர் கூட்டத்துக்குள்ள போயிருக்கிறாங்களே என்பதை காவல்துறை கணித்து அதை நிறுத்த வேண்டியதானே சார். கேட்டால் விமர்சனம் பண்ணுவீங்க. ஒரு விமர்சனத்துக்கு 41 உயிர் போனா பரவாயில்ல உட்கார முடியுமா சார்? நீங்க கேள்வி கேட்பீங்க, நிறுத்தணும், ஏன் பொதுக்கூட்டத்தை நிறுத்துவேன்னு சொல்லுவீங்க. இது ஒரு விமர்சனமா வரும். அதை தவிர்க்கலாம். அது முக்கியமா, இன்றைக்கு 41 உயிர்கள் முக்கியமா? ஓகே, இதே நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். சமத், அதாவது இது எந்த அளவுக்கு இவர்கள் அரசியல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது, இது எதுக்காக வேண்டி இது அரசியல் நடத்தப்படுகிறது என்பதையும் நம்முடைய பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னாங்க. என்னுடைய கருத்தும் அதுதான். அவருடைய கருத்தோடு நான் முழுசாக ஒத்து போகிறேன். 3வது அணியாக இவர் விஜய் அதன் மூலமாக ஓட்டு பிரித்து ஏதாவது ஒரு ஆட்சி அனுகூலம் கிடைக்குமா தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டாங்க. அது நடக்காதுன்ற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைத்திருக்குது. அதனால் இப்போ கூட்டணி சேருவதற்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இதை செய்து கொண்டிருப்பது பிணத்தை வைத்து தொடர்ந்து அரசியல் செய்யக்கூடிய பாசிச RSS பாஜக தான் இவருடைய பின்னணியில் முழுமையாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் வெளிப்படுத்துது. அதில் மிக முக்கியமான ஒரு தகவலை நான் சொன்னேன். அனுராக் தாக்கூர் என்கின்ற ஒரு மத்திய அமைச்சர் இந்த விசாரணை குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் வரார். அந்த அனுராக் தாக்கூர் யாருன்னு சொன்னால், CAA போராட்டம் நடக்கும்போது டெல்லியில் போராடக்கூடிய துரோகிகளை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கலவரத்தை தூண்டி 50க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த போராடியவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கும் மிகப்பெரிய கலவரம் நடப்பதற்கும் முக்கியமாக காரணமாக இருந்தவர் இந்த அனுராக் தாக்கூர். அவரை தான் கொண்டு இன்றைக்கு உண்மை அறியும் குழு ஆய்வு குழுவுக்கு ஒன்றிய அரசு நியமிக்கிறது. இல்லை, பிஜேபி ஒன்றிய அரசு இல்லை,
பிஜேபி ஆமா பிஜேபியின் சார்பில் அவர் தான் வரார். அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக வேண்டி வராங்க? ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு ஆளை அனுப்புனா கூட சரி ரைட் ஏதோ ஒரு நியாயத்தை பற்றி பேசுவான்னு பார்த்தா இவர் இது போன்ற ஒரு பின்னணி கொண்ட ஒரு நபர். அதே போன்று அஜய் ரஸ்தோகின்னு சொல்லக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பாளராக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபர் யாரு? பில்கிஸ் பானு என்கின்ற குஜராத்தில் வந்து அவங்க பிரெக்னண்டாக இருந்த நிலையில், கர்ப்பிணி பெண்ணாக இருந்த நிலையில் பாலியல் வல்லுறவு செய்து அவங்களுடைய 3 வயது குழந்தையை அடித்து கொன்ற கொடூரமான கொலையாளர்களை விடுதலை செய்த வழக்கில் இவர் தான் நீதிபதி. அப்ப இது போன்ற ஆட்களை தான் இவர்கள் பயன்படுத்தி இந்த வழக்கை விசாரிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் இன்றைக்கு பாஜகவும் ஒன்றிய அரசும் RSSம் செயல்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டை அரசியல் ரீதியாக இன்றைக்கு மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல்ல இது போன்ற ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. விஜய் என்கின்ற பாவம் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் சொன்னா அவருக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்க, எதுவுமே அவர் வெளிப்படுத்தல. இது வரைக்கும் ஒரு பத்திரிகை சந்திச்சு கூட அவர் ஒரு கொள்கை எழுதி கொடுத்ததை படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கார். அவரை வைத்து தமிழ்நாட்டை இன்றைக்கு கலவர பூமியாக மாற்றுவதற்கு RSS பாஜக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு விழித்துக் கொள்ள வேண்டும், இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை. டாக்டர் சுமந்த், அதாவது எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதாங்க, ஏன் இவ்வளவு பதற்றம்? சரி, எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள், மோசமான ஒரு துயர சம்பவத்தில் அவங்க மோசமாக நடந்து கொள்கிறார்கள். ஏன் இந்த பதற்றம்? ஏன் இந்த இது? அதாவது ஐயோ அவங்க கூட்டணி போவாங்க, கூட்டணி கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வச்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன சொல்லணும்? யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும், எத்தனை கட்சிகள் எங்களை சேர்ந்து எதிர்த்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் வெற்றி பெறுவோம் தானே சொல்லிட்டு போனோம். ஐயோ அவங்க கூட்டணி போயிடுவாங்க. இதிலிருந்து வர்ற பதற்றம் தான் நான் தொடர்ந்து பார்த்து. கூட்டணி வந்தால் சரி, யாராக இருந்தாலும் எந்த கட்சியுடன் சேர்ந்து கூட்டணியில் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறுவதற்கு எங்களால் இயலும். அதுதானே பாயிண்ட். ஏன் இந்த கான்ஸ்டன்ட் அவங்க கூட்டணிக்கு போவாங்க, இந்த மாதிரி ஒரு அற்ப அரசியல் செய்கிறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புது. ஒருவேளை இந்த கூட்டணி அமைந்தால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஆளுங்கட்சிக்கு ஏற்படுமோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை அதுதான் ஏற்படுது. கேஷுவலாக இருந்துட்டு ரொம்ப சிம்பிளாக யார் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இது யார் வேணுமானாலும் விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிக்கட்டும், கூட்டு சேர்ந்தா பொலிட்டிக்கலா ஆதாயம் என்று ஒருத்தங்க முயற்சி பண்ணா அது சரி. அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி எக்ஸ்போஸ் பண்ணா அது தப்பா? எக்ஸ்போஸ் பண்ணுங்க, பட் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும்? உங்க ஸ்டாண்ட் வந்து யார் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க சார். நீங்க என்ன வேணா யாரோட வேணா சேர்ந்துங்க, நான் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அடுத்து ஆமா இல்லையே. ஆனா இங்க திமுக சார்பாக பேசக்கூடிய பலர் வந்து இது வந்து அவங்க மோசம் இருக்கட்டங்க. அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பாதிப்பா இல்லையா? பாதிப்பு இல்லைன்னா அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? சிம்பிள். இல்ல, பாதிப்பு இல்லைனாலும் விமர்சிக்க கூடாதா? தாராளமா விமர்சனம் செய்யுங்க. அதுதானே நிகழ்ச்சி ஃபுல்லா அந்த விமர்சனம் தானே போயிட்டு இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு ஏற்படுமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். நீங்க சொல்றது பார்த்தா 41 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த 41 குடும்பத்தை தவிர மத்தவங்க எல்லாம் ஏன்பா பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பேசுறது மாதிரி இருக்கு. அரசியல் கட்சியை விமர்சனம் செய்யறது நீங்க பேசக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்கள் உரிமை அதை பேசுவது. அதனால எதுவும் வந்து உங்கள் பதற்றத்தின் வெளிப்பாடு தான் நீங்க பேசுறீங்கிறது நான் சொல்றேன். அது என்னுடைய கருத்து, அவ்வளவுதான். ஓகே, ராஜீவ்காந்தி சார், பதறாம தான் சொல்ல விரும்புகிறேன். கேமரா ஆன்லாம் இருக்குன்னு நம்புகிறேன் நான். ஏன்னா ரொம்ப பதட்டமாக தான் நீங்கள் பேசும்போது இருந்துச்சு. இப்போ பதட்டம்லாம் போயிடுச்சு, பதறாமல் சொல்கிறோம். எங்கள் தலைவர் வெளிப்படையாக சொன்னார், இந்த ஆதாயம் மூலியமாக ஒரு பலமான கூட்டணி அமைந்தாலும், மெகா கூட்டணி அமைந்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியோ வீழ்த்த முடியாது. அது எங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். உறுதியாக நாங்கள் வெல்லுவோம், மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைக்கும். ஆனால் போகிற போக்கில் சூன்னு அந்த நாயை சொல்லிட்டு போன்னு அந்த சினிமா டைலாக் மாதிரி பல பேர் ஒரே அறைக்கில் உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள் செந்தில் பாலாஜி இப்படி பண்ணிட்டாருங்க, திமுக அமைச்சர் இப்படி பண்ணிட்டாங்க, திமுகவின் காவல்துறை இப்படி பண்ணிடுச்சுன்னு அவதூறுகளை அள்ளி வீசினா பார்த்துட்டு போகலாம் இருக்க முடியாது. அதற்கு பதில நாங்கள் திரும்பி செவிழ் அடிக்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இல்லாட்டா என்ன பண்ணுவீங்க?
அவர்கள் மௌனம் பார்த்தீர்களா, அவர்கள் அமைதி பார்த்தீர்களா, அவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள், தவறு செய்து விட்டார்கள் மௌனமாக இருக்கிறார்கள்னு உங்களைப் போல் பல விவாத வித்தவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நாங்கள் பல அவதூறு பேசுகிறவங்கள, அக்கறைங்கிற பேரில் அட்வைஸ் பண்ணுறவங்கள அவங்க எதிர்த்து பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுதான் மூத்த பத்திரிகையாளர் சியாம் சார் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் அரசியல் லாபத்தையோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கிலிருந்து அரசியல் செய்வதையோ நாங்கள் விரும்பவில்லை. இதிலிருந்து என்ன கற்றுக்க போகிறோம், தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்வோம். பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த கட்சியின் தலைவரை கூட அவருக்காக இறங்குகிறோம், அவருக்காக வருத்தப்படுகிறோம், வந்து மக்களிடம் பேசுங்கள் என்று தான் சொல்கிறோம். ஒரு கான்ஸ்பிரன்சி தேரிய திமுக அமைதி சுமத்துகிற போது யாருனால தாமதமாச்சு, யார் கூட்டத்தில் விபத்து நடந்துச்சு, நீ அமைதியாக இருக்க, உதவிக்கு வந்த எங்களை பார்த்து கான்ஸ்பிரன்சின்னு சொன்னேன்னா திருப்பி அடிக்கத்தான் செய்வோம், பேசத்தான் செய்வோம், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்றி. திருஜென்ரம். எந்த பதற்றமும் திமுக தரப்பில் இருக்கிறதாக நடக்கும் நிகழ்வுகள்லேருந்து எனக்கு தெரியல. பதற்றம் இருப்பதாக சொல்பவர்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கங்கிறதும் எனக்கு புரியல. இந்த கூட்டணி குறித்து அவங்களுடைய பார்வை என்னங்கிறது ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதை எதிர்த்து திமுக கூட்டணியும் நாம் தமிழர் மூன்றாவதாகுமா, அந்த மாதிரி ஒரு சூழலில் நின்றால் அது முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த முயற்சி எந்த பதற்றமும் வராது. பட் எந்த சூழல்ல நீங்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்கிறீர்கள் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த எந்த பதற்றமும் அவர்களிடத்துல இருக்கிறதாக நான் நினைக்கல. அது இன்னும் ஒரே ஒரு செய்தி கூட, அதாவது அந்த வேன் உள்ள போறதுக்கான இடம் தான் பிரச்சனை. அந்த வேன் அவ்வளவு பெரிய வேன் ஏற்கனவே நெரிசலோடு நின்ற இடத்துல உள்ள போகுது. அந்த வேனினுடைய கொள்ளளவு வரைக்கும் அங்க இருந்த மக்கள் ரீப்ளேஸ் ஆகுறாங்க, டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க. அது கடுமையான நெரிசலை, அலை ஓட்டத்தை அந்த இரண்டு பக்கங்கள்லையும் ஏற்படுத்துது. அதுலேருந்து வெளியேறுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில விபத்துகள் நடக்குது. அங்கே தான் சிக்கல்கள் வருது. இதில் இன்டென்ஷனலாக எதுவும் இருக்கிறதாக அந்த காணொளிகளில் பார்க்கும்போது தெரியல. விசாரணை வரட்டும், வந்த உடனே உண்மை தெரியும். ஏற்கனவே மைக்கேல் பட்டிக்கு இந்த மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க, சிபிஐக்கு போச்சு. சிபிஐ வந்ததுக்கப்புறம் உண்மை வெளிவந்தது. இப்போ எதிர்கட்சி தலைவர் உண்மை யாரும் பேசலையா? இப்ப அன்னைக்கு அதை பெருசா பேசினாங்களே தவிர மத மாற்றத்திற்காகத்தான் நடந்தது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தொடங்கி பலர் கூக்குரலிட்டாங்க. அப்போவும் பிஜேபியோட ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வந்தது, நேஷனல் சில்ட்ரன் வெல்ஃபேர் ரைட்ஸ் கமிஷன் வந்தாங்க. அதெல்லாம் அப்போ கிடைச்ச ஆரவாரம் சிபிஐ விசாரித்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவங்க இதில் எந்த குற்றமும் நடக்கலை, மதமாற்ற முயற்சி நடக்கலை அப்படின்னு சொன்னப்ப அது கிடைச்ச கவரேஜ் சின்னது தானே. ஆமாம், அது ஒரு செய்தி. அப்புறம் சிபிஐ விசாரணை அது நீதிமன்றத்தில் எப்படி வேலை செய்யுது எல்லாத்தையும் முன்னாள் அமைச்சர் ஆராசா கேஸில் இன்னும் வெளிப்படையாக ரொம்ப தெளிவாக நீதிமன்றமே சொல்கிறதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் பல கேஸ் இருக்குது சிபிஐக்கு போனது. அதில் எல்லாம் உண்மைகள் எப்படி வெளியில் வந்தது, மர்மங்கள் எப்படி விலகி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். மற்றபடி இதிலிருந்து நியாயமான அரசியலுக்கு திரும்புவது தான் எதிர்க்கட்சிகளுக்கு நல்லது. இந்த மரணத்தின் மீது ஒரு அரசியலை கட்டமைப்பதற்கு முயற்சி செய்வதை மக்கள் ஏற்கவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாடமாக அவர்களுக்கு சேரும். மரணத்தின் மீது அரசியலை கட்டமைப்பதா, அரசியல் கூட்டணியை கட்டமைப்பதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம நிறைவு செய்யலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.